வணக்கம். இன்றைக்கி ஒரு ஆரோக்கியமான இட்லி, அதுவும் ரேஷன் அரிசியில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ரேஷன் அரிசியை நல்லா சுத்தமாக எடுத்துக்கிட்டு கல்லெல்லாம் எடுத்து நெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து போட்டு 3 டம்ளர் அரிசி எடுக்கணும். அரிசியை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு ஊற வச்சிடணும். அடுத்து இது கருப்பு உடச்ச உளுந்து, பாதி உளுந்தாக இருக்கும், முழு உளுந்தும் இல்லை, உடச்சதில் பாதி. அது 100 கிராம். இதையும் ராத்திரியே ஊற போட்டுறணும். அரிசி ஊற போடுறப்பையும் உளுந்தையும் ஊற போட்டுறணும். அடுத்து ஒரு ஸ்பூன் வெந்தயம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மூணையும் தனித்தனியாக ஊற வச்சிடணும் நைட் டைமு. அது பிறகு காலையில் தான் எடுக்கணும். இப்போ நல்லா ஊறிடுச்சு, வெந்தயமும் நல்லா ஊறிடுச்சு, அரிசி நல்லா ஊறிடுச்சு. இந்த உளுந்தை எடுத்து கழுவணும். கழுவுறப்ப ஒவ்வொரு உளுந்தும் ஒவ்வொரு தொலி அதில் உளுந்தில் இருக்கும். ரொம்ப உளுந்து தோலை எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒவ்வொரு தோல் இருந்தால்தான் இட்லிக்கு அது ஒரு கொடுக்கும். தோல் சீக்கிரம் வந்துடும். நைட்டெல்லாம் ஊறினதுனால தண்ணியை ஊற்றி 2-3 தடவை அலசி எடுத்தாலேயும் அந்த தோல் தனித்தனியாக வந்துடும். ஒவ்வொரு தோல் இருக்கட்டும். அதுக்கு பிறகு இதில் ஒவ்வொரு தோல் இருக்குது பாருங்கள் அந்த உளுந்தில். அடுத்து வெந்தயத்தையும் கூட போட்டுறணும். போட்டுட்டு இது ரெண்டையும் நல்லா கழுவி எடுத்து கிரைண்டரில் போடணும். கிரைண்டரில் போட்டு நல்லா ஓட விடணும். அடுத்து அரிசியை 2-3 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கணும். இந்த உளுந்து மாவு நல்லா பொங்கி வரும் பாருங்கள். கருப்பு உளுந்துக்கும் வெந்தயமும் நல்லா பொங்கி வரும். அடுத்து அரிசியை கழுவும் போது, ரேஷன் அரிசியை கழுவும் போது ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கிறணும். இது ஒரு சின்ன டிப்ஸு. அரிசியில் போட்டு கழுவி எடுத்துட்டோம்னா அந்த வாடை இருக்காது. அடுத்து அரிசி ஆட்டுறோம். அந்த அரிசி கொஞ்சம் நெருன்னு இல்லாமல் ரவை பதத்துக்கு அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம உளுந்தையும் அரிசியும் ஒன்றா போட்டு பிணைஞ்சு உப்பு போட்டாச்சு. அதனால் பிணைஞ்சு எடுத்து வச்சிடணும். இது 8 மணி நேரம் ஊறணும். 8 மணி நேரம் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு வரும். அந்த பொஸ்ஸுன்னு மேலே வந்திருக்கு பாருங்க மாவு. இப்போ நம்ம இட்லி தட்டில் ஊற்றி அடுப்பில் வச்சுக்கிறணும், வேக விட்டுறலாம். இந்த இட்லி கருப்பு உளுந்து சேர்த்ததுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. எலும்புகளுக்கெல்லாம் ரொம்ப பலப்படுத்தும். இது பாரம்பரியமான ஒரு உணவு. இதில் இந்த இட்லி ரொம்ப வெள்ளையாக இருக்காது. அந்த தோல் இருக்கிறதுனால இட்லி கொஞ்சம் ஒரு சாம்பல் நிறத்தில் இருக்கும். ஆனால் இதனுடைய சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இட்லி வெந்துருச்சு. இட்லி வெந்ததை எடுத்து நம்ம ஒரு தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறணும். வச்சுட்டு பரிமாறிட்டு நம்மளுக்கு இதுக்கு தேங்காய் சட்னி அல்லது கார சட்னி, சாம்பார், இட்லி பொடி எதுவும் வச்சு சாப்பிட்டோம்னா சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ரேஷன் அரிசியில் செஞ்ச இட்லியான்னு சொல்லி எல்லோரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த இட்லி நல்லா மெதுவாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு சாம்பார் வச்சாச்சு, இட்லி பொடியும் வச்சுருக்கேன். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். இதில் வெந்தயம், கருப்பு உளுந்து, ரேஷன் அரிசி, ஆச்சரியப்படும் அளவுக்கு இந்த இட்லி இன்னைக்கு சூப்பராக வந்திருக்கு. ரேஷன் அரிசியில் எப்படியும் செய்ய முடியுமான்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை கொடுக்குற அளவுக்கு இந்த இட்லி இருக்குது.